மழை நிவாரணத்தை நேரில் வந்து வழங்காதது குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் விளக்கமளித்திருக்கிறார். சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வரவழைத்து நிவாரண உதவிகளை விஜய் வழங்கியிருந்தார். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரில் நிவாரணம் வழங்காததை குறித்து தற்போது அவர் விளக்கமளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில்ராஜா இணைகிறார். செந்தில்ராஜா, விவரங்கள். நந்தா, சென்னை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய டிபி சத்திரம் பகுதியிலிருந்து 300 குடும்பங்களை நேரில் வரவழைத்து அந்த நிவாரணங்களை வழங்கி வருகிறார் விஜய். இதற்கான நிகழ்ச்சி பனையூர் அலுவலகத்தில் நடைபெறுகிறது. இதற்காக அந்த 300 குடும்பங்களை சேர்ந்த நபர்களை பனையூர் இல்லத்திற்கு இந்த அலுவலகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அப்போது அவர்களிடம் சில நிமிடம் பேசிவிட்டு அவர்களுக்கான அந்த நிவாரண பொருட்களை விஜய் வழங்கினார். அப்போது அந்த நிவாரணப் பொருட்களை வாங்கி கொண்டு வெளியே வரும் நபர்களிடம் பேசும்போது அவர் சில நிமிடம் தங்களிடம் பேசிய தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் நேரில் இந்த நிவாரணங்களை வழங்கி இருக்கலாம். ஆனால் நேரில் வந்தால் உங்கள் குறையோ அல்லது உங்கள் பிரச்சனைகளோ கேட்டு அறிந்து கொள்ள முடியாது. இவ்வாறு சகஜமாக அமர்ந்து பேச முடியாது. அதன் காரணமாகத்தான் நேரில் வரவழைத்து இந்த பொருட்களை வழங்குகிறேன், தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். குறிப்பாக 300 குடும்பங்களுக்கு முதல் கட்டமாக சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நிவாரண பொருட்களை வழங்கி விஜய் தற்போது அவர்களிடம் பேசியிருக்கிறார். நந்தா, நன்றி செந்தில்ராஜா விவரங்களுக்கு.